பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18:14 தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. புத்திமானாய் நடந்தான் தாவீது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆராதனையில் தாவீதை ரெஃபர் பண்ணாங்க. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் தாவீதின் வாழ்க்கையை நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, a victorious life, அதனுடைய ரகசியம் என்ன, வாட்ஸ் தி சீக்ரெட் ஆஃப் த victorious life உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம். ஆண்டவரே, உண்மைதான். இருந்தாலும் இந்த வார்த்தையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிட்டு அதை ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெற்றிக்கு மிகவும் அருகில் இருக்கையில் அதை உணராமல் வாய்ப்பை விட்டுவிட்டு போவதே அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம். வெகு அருகாமையில் இருப்போம், ஆனால் அதை கவனிக்காமல் அதை விட்டு விடுவோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். வெற்றி அப்படியே வராது. அதற்கு சில காரியங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. தடைகள் உண்டு, ஆதரவான காரியங்கள் உண்டு. அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதை செய்திருக்கலாமே, இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே என்று தங்கள் மீதியான வாழ்நாள் முழுவதும் வருந்துவதை விட செய்ய வேண்டியவதை செய்து விடுவது ரொம்ப நல்லது, சிறந்தது. Hallelujah. Work while you work, play while you play. That's the way to be happy and gay அப்படின்னு நான் அந்த காலத்தில் சின்னதில் படித்த ஒரு நர்சரி ரைம். அது செய்யணும், தேடணும், நாடணும், வாஞ்சிக்கணும், விரும்பணும். Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவாராக. திலகாத்திரமான சிறு வாலிபன், கையில் 5 கூழாங்கற்கள், எதிரே 9 அடி உயரமான ராட்சதன் கொல்லப்படுகிறான். ஜனங்கள் நிந்தை அவமானத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். தங்கள் புது கதாநாயகனை ஜனங்கள் வாழ்த்துகிறார்கள். தாவீதின் துணிவான செயலுக்கு ராஜாவின் சேனையில் அவனுக்கு பெரிய பதவி, பங்கு. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் தாவீது? why David? தாவீதை போல் அத்தனை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஒருவரும் இல்லை. 1 நாளாகமம் 29:28வது வசனத்தில் அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. ஏன் தாவீது? அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாயிருந்தான். அது எல்லாம் ஒன்று சேராது. அவன் எல்லாம் உடையவனாயிருந்தான். இந்த காலை வேளையில் முடிஞ்ச வரைக்கும் நானே வேத வசனத்தை ரெஃபர் பண்ணிடுறேன். வாசிக்க எனக்கு டைம் இருக்குது. 1/2 hour தான் எனக்கு டைம். மேபி 5 நிமிஷம் கூட நான் எடுப்பேன். தாவீது எப்படிப்பட்டவன் என்பதை அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறோம். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமான வேலையெல்லாம் செய்வான். அல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு ரிப்போர்ட், அறிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், அவன் எனக்கு சித்தமான வேலையெல்லாம் செய்வான். 1 ராஜாக்கள் 11:4 வாசிக்கிறோம். தாவீதின் இருதயம் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. தாவீதை போல் வேறு எவரும் கர்த்தருடைய அங்கீகாரத்தை பெறவில்லை. பிரியமானவர்களே, தாவீதின் வாழ்க்கையில் வெற்றியில் தேவனுடைய நோக்கத்தை கட்டாயம் நாம் அறிய வேண்டும். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? எப்படி தாவீது ஒரு தனிச்சிறந்த மனிதனாக இருக்க முடிந்தது? தேவனால் அங்கீகாரத்தை பெற முடிந்தது. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் அவன் பெற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை நாம் கட்டாயம் அறிய வேண்டும். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தவன். எல்லாரும் ஊழியம் செய்தார்கள், அநேகர் செய்தார்கள். தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஊழியக்காரர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஊழியத்தை செய்தவன் தாவீது. ஆமென்.
தாவீதின் வெற்றி அவனுக்கு மட்டுமல்ல, அவனோடு இருந்த அவனை சார்ந்திருந்த மற்றவர்களுக்கும் கூட அந்த வெற்றி உண்டானது. அந்த வெற்றியை அவர்கள் அனுபவித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தாவீது அறிந்திருந்தான். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். நாம் அனுபவிக்கும் வெற்றிகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வாழ்க்கையின் ரகசியமே. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம், உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி உன்னை சார்ந்த உன்னோடு இருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென். தாவீது நிலையை பார்த்தா, தாவீது வெற்றியின் ரகசியத்தை அறிந்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதயவை பெற்றுக்கொள்ள அவன் தகுதி அடைந்தான். நீ இந்த காலை வேளையில் தாவீதை போல தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவளா? அவனும் அகால பிறவி இல்லைங்க, சாதாரண மனுஷன். அவனுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது, சரித்திரத்தை பார்க்கும்போது, அது நம்மால் முடியும் என்று எதிர்பார்த்து பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பதிவு செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில் மீண்டும் ஒரு முறை நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. பல பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். நெகமையா, தானியேல், யோசேப்பு, ஆசா, நோவா, மோசே, பழைய ஏற்பாடு முழுவதும் அத்தனை நல்ல கர்த்தருடைய மனிதர்கள். பலர் இப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வகுத்துக்கொள்ள, நாம் கற்றுக்கொள்ள, கண்டுகொள்ள தாவீதின் அனுபவங்கள் மேலானவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது 4 காரியங்கள், 4 முக்கியமான காரியங்கள். நான் இப்படி சொல்றேன், 4 attitudes. அதான் attitudes, அந்த மனப்பாங்கு, மனநிலை இருந்தது தாவீதுக்கு. இந்த காலை வேளையில் நம்மை அதன் அடிப்படையில் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 4 காரியத்தை நான் வரிசையாக சொல்கிறேன். ஏற்கனவே இந்த காரியத்தை நான் பேசியிருக்கேன் ஒரு சில இடங்களில். இந்த பாயிண்ட், முதல் பாயிண்ட் ரிஸ்க். தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய வெற்றிக்கு காரணங்களில் மிக முக்கிய ஒரு காரணம், ஒரு ஆட்டிடியூட்னு சொல்லலாம். ரிஸ்க் எடுப்பான். என்ன எடுப்பான்? ரிஸ்க். ரிஸ்க்னா என்னது? முயற்சி எடுக்கிறது. முயற்சி அல்ல அது. அது எனக்கு தமிழ் வார்த்தை வரல, நான் ரிஸ்க்குன்னே சொல்லுவேன். ரிஸ்க் நல்லா தெரியும் உங்களுக்கு. எவ்வளவு எடுக்கிறீங்க, நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகே, ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படியே நான் சொல்லிட்டு போகிறேன். ரைட்டா? அதாவது ஒரு அபாயகரமான நிலை அல்லது சாதகமற்ற நிலையை நம்ம சந்திக்கிற ஒரு தன்மைன்னு சொல்லலாம் ரிஸ்க் எடுக்கிறது. ஓகே, மற்றவர்கள் எடுக்க விரும்பாத ஒரு ரிஸ்க் தாவீது எடுக்க வேண்டியிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் தெரியாத மாதிரி பார்க்குறீங்க, யோசிச்சு பாருங்க. கோலியாத்தோடு சண்டையிட யாரும் முன்வரவில்லை. ஹோல் ஆர்மி, சவுலுடைய ஆர்மி, தாவீதுடைய சொந்த சகோதரர்கள், அவ்வளவு உயரமானவர்கள். தாவீது சின்ன பையன். அவர்களோடு அந்த முழு சேனையும், ஏன் ராஜாவே வரல, தளபதியே வரல, ரிஸ்க் எடுக்கல. கோலியாத் 6 முழம். 6 முழம்னா நம்முடைய அளவில் 9 அடி. அவ்வளவு உயரமா ராட்சதன் போல நின்று இருக்கிறான். இவன் ரிஸ்க் எடுத்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில் வெற்றிக்கு ஒரு முதல் காரியம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஆமென். அதை நான் சொல்றேன். ரிஸ்க் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரிஸ்க்னு சொல்லக்கூடாது. அதாவது சாவுக்கொத்த, மரணத்துக்கொத்த ரிஸ்க் அது. சொல்லுவாங்க, கரணம் தப்பினா மரணம். கரணம் அடிக்க நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்லிப் ஆயிட்டா, ஒரு இது மிஸ் ஆயிட்டா சாவு. அவன் எடுத்தான். ஒரு ராட்சதனுக்கு முன்னால ஒரு சின்ன பையன் போய் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் தொட நடுங்குது. பெரிய வீரர்களுக்கு எல்லாருடைய இருதயமும் கரைந்து போன போது தாவீது மனம் தளரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. தாவீதுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருந்தது. திரும்பி பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெறும் கையோட என்னத்தை கொன்னான்? சிங்கத்தை கொன்னான்,
கரடியை கொன்னான், வெறும் கையில் கொன்று போட்டான். வெற்றிக்கு தாவீதை போல நாமும் ரிஸ்க் எடுத்தாக வேண்டி இருக்கும் சில வேளைகளில். ஆனால் சரியா கால்குலேட்டரோட ஆயத்தமும் அதற்கு முக்கியம். ரிஸ்க் எடுக்கிறன்னு போய் குதிக்க முடியாது. அல்லேலூயா. கால்குலேட்டிவ் ரிஸ்க், கால்குலேஷனோட செய்யணும். அதற்கு ஆயத்தமும் வேணும். ஆயத்தம் சந்தர்ப்பத்தை சந்திப்பதே வெற்றி என்று சொல்றாரு. ஒரு ஆயத்தம் சந்தர்ப்பத்தை சந்திப்பது தான் வெற்றி. உதாரணம் சொல்றேன் இல்லைங்க, பிஸ்னஸ் அனுபவம் கொஞ்சமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் நான் ஒரு தொழில் தொடங்குறேன்னு போட முடியாது. ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே, எல்லாரும் தான் சம்பாதிக்கிறான், அம்பானியுடைய கதையை பாரு. இல்லை, கொஞ்சம் அனுபவம் இருக்கணும், அதோட கால்குலேட்டிவாக இருக்கணும், பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட வேலையில் தொழிலில் அனுபவம் இருந்து தேவனுடைய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் நீ தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வேலையில் உனக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்து நீ தேவனுக்கு பயந்து அவருடைய வேலைக்காகவும் காத்திருந்து நீ செயல்பட்ட முயற்சித்தால் உனக்கு வெற்றி. அல்லேலூயா. நீ தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், வெளியூர்லேருந்தெல்லாம் சென்னைக்கு அநேகர் வருவாங்க, பல ஊர்லேருந்து வருவாங்க. நமக்கு தெரியும், சவுத்துலேருந்து நிறைய வருவாங்க. சின்ன வாலிபனாக வருவாங்க, சின்ன பசங்களாக வருவாங்க. இங்கே வந்து ஜீவனத்துக்காக வராங்க. ஜீவனத்துக்காக ஏதோ ஒரு வேலை தேடி வேலை செய்கிறாங்க. ஒரு கடையில் போய் வேலை செய்கிறான் ஒரு பையன். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வளர்ந்து அதில் உள்ள நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு நாள் அவன் ஒரு கடையை போடுறான். நான் பார்த்த அனுபவத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி பார்க்குறேன். அவன் கற்றுக்கொள்ளுகிறான், அனுபவம் இருக்குது, அந்த நேரத்திற்காக காத்திருக்கிறான். எடுத்த கொடுத்து செய்கிறதில்ல, ரிஸ்க் எடுக்கிறது அதல்ல. சமீபத்தில் காலஞ்சென்ற எம்பி வசந்த்குமார், இல்லையா? வசந்த்குமார் தானே அவர் பேர்? வசந்தகுமார். அவரை பற்றி அவருடைய குடும்பத்தில் அநேகர் தெரியும். அரசியலில் ரொம்ப முக்கியமானவர்கள், நல்ல மனுஷர்கள். இந்த மனுஷர் வசந்தகுமார் இங்கே வந்து விஜிபி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து சைக்கிள் ஓட்டி பொருட்களை வித்துட்டு இருந்தாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நாட்களில் வசந்தன் கோ தனி பிராண்ட் அது. அல்லேலூயா. சும்மா வந்துடலங்க, கொட்டிடல. பட் அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பாரு. என்ன சொல்றேன்னா, ரிஸ்க் எடுக்கணும். வெற்றிக்கு ரிஸ்க் வேணுங்க. ஹலோ, ரிஸ்கா? ஐயோ இல்லை. அன்னைக்கு நம்மள அநேகர் அப்படி கை கட்டி, ஆமாம் சாமி ஏதோ போடு, இதில் தான் லாய்க்கு வேலை செய்து ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் அதான் சொன்னேன், ரிஸ்க் எப்படி எடுக்கணும்னு கொஞ்சம் அனுபவம் இருக்கணும், ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருக்கணும், இல்லை எல்லாம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக உந்துதலோடு ரிஸ்க், ஆண்டவருடைய ஒரு உணர்த்துதல் இருக்கணும், உந்துதல் இருக்கணும். பலர் குறிப்பிடத்தக்க ஒன்று முயற்சிப்பதில்லை. காரணம், தோற்று போன்ற பயம். நான் அநேகருக்கு சொல்லுவேன், என் பிள்ளைகள்கிட்ட கூட பேசும்போது சொல்லுவேன், என் பிள்ளைங்க ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை. வீட்டில் போய் சொல்லுவேன், ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? நான் சொல்கிறேன், அவங்கள தானே முதல்ல சொல்ல முடியும், இல்லையா? எடுக்கிறது நான் சொல்லுவேன், எடு, நல்ல திறமை இருக்குது, நல்ல தாளந்து இருக்குது. பயம், ஐயோ என்ன உங்களோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு தாங்கள் தோற்று போயிடுமோ, லாஸ் ஆகிடுமோ, அதாகிடுமோ. இல்லை, இந்த கண்டிஷனோட எல்லாம் கொஞ்சம் அனுபவம் உனக்கு இருக்கணும், தேவனுடைய நேரம் தெரியணும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஒரு அறிவு இருக்கணும். ரிஸ்க் எடுக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தங்கள் உள்ளத்தில் போட்டதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதை உணர்ந்து ஆபிரகாம், யோசுவா, நோவா, கிதியோன், தானியேல், பவுல் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தவங்க. அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் சொந்த பலத்தில் எல்லாம் நடப்பதாக நினைத்து சிறிதாகவே முயற்சிக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் என்னுடையது, நான் தான் கஷ்டப்படணும், நான் தான் முதலீடு பண்ணணும், நான் தான் அலையணும், இப்படின்னே அநேக கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிறாங்க. இல்லைங்க, வேதத்தை பார்க்கும்போது தலைவர்கள் எல்லாம், இந்த பரிசுத்தவான்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தாங்க. தங்களுடைய வாழ்க்கை எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க, வெற்றியை கண்டு கொண்டார்கள். நம்ம ஆட்கள்
சிறிதாகவே முயற்சிக்கிறார்கள், அதிலும் தோல்வியே சந்திக்கிறார்கள். இந்த காலை வேளையில் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலியா. எல்லாம் ஏன் எப்படி இருக்கிறீங்க? அல்லேலியா. ஆமேன். தேங்க்யூ. ரிஸ்க் எடுக்கும். நல்ல வாழ்க்கையில் இதான் நேரம். ஆமேன். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலியா. ரவிச்சந்திரன் அப்படின்னு கூப்பிட்டு அப்படி சொல்லலை, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். நான் அவரை ரொம்ப உற்சாகப்படுத்திட்டு இருப்பேன். எப்போ பார்த்தாலும் அதை நான் சொல்லிகிட்டு இருப்பேன். நான் பிஸ்னஸ் மேன் இல்லைங்க. நான் ஒருவேளை போட்டால், ஏதாவது போட்டால், முதலீடு செய்தால் வர்றதெல்லாம் லாபம்னு நினைக்கிற டைப்பு நான். வரவு செலவு மீதி அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயம் ஒரு சிலரை குறித்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே, செய்திக்கு வரேன். அதேவேளை தேவனுக்கென்று பெரிய காரியங்களை முயன்றவரெல்லாம் சாதாரண மனுஷர்கள். தெரியுமா உங்களுக்கு? பெரிய காரியங்களை செய்தவரெல்லாம் பெரிய ஆட்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள். அதாவது தேவனுடைய ராட்சதர் எல்லாம் பலவீனர்கள். The God's giants are always weak people. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை சார்ந்து தைரியத்தோடு ரிஸ்க் எடுக்கணும். தேவனை சார்ந்து தைரியத்தோடு ரிஸ்க் எடுக்கணும். அசட்டு தைரியம்ன்றது வேற. அது அசட்டு தைரியமாக சிலர் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. தைரியம்னு சொன்னால் பயம் இல்லாமை அல்ல. திரும்பவும் சொல்கிறேன், தைரியம் என்பது, சொல்லுங்க மாரியப்பன், பயம் இல்லாததை அல்ல. பயம் இருக்கலாம். எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டு கொண்டது வால்டர் ஐசக் தேவாரம். அந்த மனுஷன் யூனிஃபார்ம் மேன், மிலிட்ரியில் கொஞ்சம் வருஷம் இருந்தார். அப்புறம் இங்கே வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தார். ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்கும்போது நான் நேராக அந்த ஒரு யூனிஃபார்மில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்பீரமாக போவார். பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகர் கிடையாது, மீசை தான். ஒரு நாள் சூளமேட்டில் இந்த இவர்கள் சிலோன் பீப்புள் கொஞ்சம் கலவரம். ஜீப்பில் வந்து அவர் இறங்கிட்டார். கையில் துப்பாக்கி, கை துப்பாக்கி அப்படி இருக்குது, அப்படி கையில் வச்சுக்கிட்டு இறங்கிட்டார். ரொம்ப ரிஸ்க்கு எடுத்தார். ஒரு தடவை இந்த ஆற்றுல ரொம்ப வெள்ளம், அதில் இறங்கி இழுத்துட்டு இருந்தார் மூழ்கி போகிறவங்கள. இதெல்லாம் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்திருக்காரு. ஒருக்கா ப்ரெஸ் அவரை சந்திச்சு, நிருபர்கள் சந்திச்சு, ஐயா எப்படி உங்களுக்கு இவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்டாங்களாம். யா, எனக்கு தைரியம்லாம் இருக்குன்னு தெரியாதியா, எனக்கு சொல்ல தெரியலை, ஆனால் எனக்கு பயமே இல்லைன்னாராம். பாருங்க, அதான் இப்படி சொல்கிறார் அவர். அதாவது ஒரு தைரியம்ன்றது பயம் இல்லாமல் அல்ல, அவருக்கு பயம் இல்லாததினால் அல்ல, பயத்தை அவர் மேற்கொள்ள அவர் வந்தார். நமக்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. நாம் கர்த்தருடைய பலத்தால் பயத்தை மேற்கொள்ளலாம். பயத்தின் நடுவிலும் நாம் தேவனை நம்பலாம். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு எல்லாருக்கும் பயம் உண்டு. ஏதோ ஒன்று, கொரோனா பயம்தான். நான் சொன்னேனே சாட்சி சொல்லும்போது, எனக்கு 10 தடவை கொரோனா வந்துடுச்சுங்க. நான் அப்படியே யோசித்து பார்த்தேன்னா, அப்படியே பயந்துட்டு இருந்தேன்னா, பட் ஐ குட் ஓவர் கம். என்னுடைய காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன். அப்படியே உட்காந்துட்டு இருந்து நான் மைக்கில் நான் ஃபோனில் எல்லாம் சொல்லி பண்ணலாம். பட் என்னுடைய பேட்டர்ன் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி உபயோகிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியம். 95 வயதுக்கு மேலான 50 பேரை இன்டர்வியூ செய்து கேட்டாங்களாம், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு வாழ வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு பல பதில்கள். 95 வயசு ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஒரு வாழ்க்கை தந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? பல பதில்கள். அதில் ஒரு மனுஷன் சொன்னாராம், ஐ வில் டேக் மோர் ரிஸ்க். நான் இன்னும் அதிக ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு செய்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சரியான நேரத்தில் சரியா ரிஸ்க் எடுத்தார். அவருடைய வாழ்க்கையின் ரகசியத்தை, வெற்றியின் ரகசியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ரிஸ்க் எப்படி எடுத்தார்? சரியான நேரத்தில் சரியா ரிஸ்க் எடுத்தார். தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. சில காரியங்கள் தேவன் நமக்கு சொல்லும் போது, ஏவும் போது, அல்லேலூயா, அது சரியா புரிந்து கொண்டு செய்யணும். அல்லேலூயா. 2வது, தேவனை சார்ந்திருத்தல், டிபெண்டிங் ஆன் காட். அது ரொம்ப முக்கியமானது. சிலர் எல்லாம் நான் தான் போயிடுவாங்க, அனுபவம் வந்தவொன்னு ஆஹா அப்படின்னு இல்லை. எதற்கும் தேவனை சார்ந்திருக்கணும். தாவீதின் வாழ்க்கையின் மூலம் எல்லாவற்றையும்
தேவனை சார்ந்து இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது தேவ நடத்துதலை தப்பில்லாமல் செய்தான். மாம்சீகத்தில் நடந்த சில வேளைகளில் வேதனை அவனுக்கும் உண்டானது. தன்னுடைய படையை, தன்னுடைய ஜனங்களை எண்ணிக்கையை, அதாவது சென்சஸ் என்ன சொன்னான். வேண்டாம் என்று சொன்னார்கள், அவன் கேட்கல. தன்னுடைய பலத்தை காட்ட எனக்கு இத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள். என்னாச்சு? தோற்று போனான். யுத்தத்தில் இருக்க வேண்டியவன் பத்சேபாள்கிட்ட இருந்தான். பத்சேபாள்கிட்ட பாவம் செய்தான். அங்கே ஜனங்கள் செத்து போனார்கள். அந்த சென்சஸ் அவன் தவறாக செய்த போது இங்கே பத்சேபாளிடம் பாவம் செய்த அந்த குழந்தை மரித்து போனது. எல்லாம் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் எல்லா பலவீனமும் இருந்தது. அதை நம்ம மறந்து போக வேண்டாம். அவன் எங்கேயோ தனிப்பிறவி, அகால பிறவி அல்ல, சாதாரண மனுஷன். நாமும் தாவீதை போல மனுஷன்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவனை சார்ந்திருப்பதில் எப்படி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தாவீது மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கு எல்லாவற்றிலும் மகிமை செலுத்த தவறவே இல்லை. தேவனை சார்ந்திருந்தான்னா எல்லாத்துக்கும் தேவன்கிட்ட போய் கும்பிட்டுட்டு இல்லை. அவனுடைய பலவீனத்தில், அவனுடைய பாவத்தில், அவனுடைய இயலாமையில் அவன் உடனே வந்தான். உணர்த்தப்பட்ட உடன் மனஸ்தாபப்பட்டு தேவனிடம் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான். சரணாகதி அடைந்தான். பதிலாக தேவன் அவனுக்கு வெற்றியை தந்தார். அல்லேலூயா. நீ விலகி போயிட்ட, நீ பாவம் செய்துட்ட, நீ மீறிட்ட போன்னு சொல்லலை. திரும்பி வந்து மனஸ்தாபப்பட்டு அழுதவுடன், மன்றாடினவுடன் அவனுக்கு வெற்றியை தந்தார். ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யூதாவை மறுமலர்ச்சியாக்கின ஒரு புத்திசாலி, தேசத்தை சுத்திகரித்து பிரமாணங்களை உண்டாக்கின ஒரு ராஜாவன், பொருளாதார கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தான். தேசம் செழிப்பாக இருந்தது. பதிலாக என்ன கிடைத்தது தெரியுமா? எனக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்றேன். 10 லட்சம் பேர் அவனுக்கு எதிராக வந்தபோது அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். 2 நாளாகவும் 14-11 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனின் மதிப்பை சரியான நேரத்தில் அவன் காட்டினான். என்ன சொன்னான்? மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஆண்டவர்கிட்ட சொன்னான், கர்த்தாவே, அவன் மனுஷன், அவன் 10 லட்சம் இருந்தா என்ன, அவன் உம்மை மேற்கொள்ளக்கூடாது. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், யுத்தத்தில் பராக்கிரம நீர். பாருங்க எப்படி அவன் சொல்றான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. 10 லட்சம் எங்களுக்கு ஒன்றுமில்லை, அதை நீர் மடங்கடிக்க முடியும். தேவனை சார்ந்திருக்கிறது அதுதான். தேவனுக்கு எல்லாம் புத்திமானாய் செய்த ஒரு ராஜா. கானானிய ஸ்திரீயுடைய விண்ணப்பம் நமக்கு தெரியும். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடக்கூடாதுன்னாரு. ஆண்டவர் அவ்வளவு கரெக்ட், ரொம்ப கடினமாக சொன்னார் அந்த வார்த்தையை. அவன் என்ன சொன்னா? ஆமா ஆண்டவரே, நீ சொல்றது சரிதான் ஆண்டவரே. ஆனால் மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகள், அதை எச்சு துண்டெல்லாம் விழுவும் இல்லையா, அதை நாய்க்குட்டிகள் தின்னலாமே, தின்னுமே. அவருடைய வார்த்தையால் அவரை பிடிச்சிட்டா. அவர் ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் அவளுடைய விண்ணப்பம். இயேசுவை சரியாக பிடித்து கொண்டாள். இன்று பலர் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவது உண்மை இல்லையா? ஆனால் ஜீவனுள்ள விசுவாசம், the living faith, என்னைக்கோ ஒரு நாள் விசுவாசம், யாரோ சொன்னாங்க, வார்த்தையை நம்பினோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பங்காயிட்டோம். ஆனால் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, the living faith இருக்குதா? லிவிங் ஃபெய்த்னா ஜீவன் வளர்ச்சியை காட்டும், வளர்ச்சி ஜீவனை காட்டும், ஜீவிக்கிறது வளரும். அப்போ அது இருக்கா? அதே நிலையில் இருந்தால் 27 வருஷம் கடந்து வந்து விட்டோம், 28வது வருஷத்தில் இருக்கிறோம். இதுக்குள்ள இவ்வளவோ பின்னணி, அநேகருக்கு அநேக காரியங்கள் தெரிஞ்சு அதை ஃபில்ம் ஆக்கினாங்க, அதை இதெல்லாம் பண்ணி எல்லாம் காட்டினாங்க. பட் வாட்ஸ் ஸ்டாண்ட் டுடே? இன்று நம்முடைய நிலைமை என்ன? பலவீனம் இருக்குங்க. கொரோனா இருக்கத்தான் செய்து, இல்லாமல் ஆயிடுச்சா? இருக்கும். இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ அங்கே கொரோனா இருக்கு, ஐயோ அவனுக்கு ஜுரம். இல்லை இல்லை, இங்கே எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. டாக்டர் அவனுக்கு வேணும்னா சொல்கிறான் அது வைரல் ஃபீவர்ன்றான். அவனுக்கு வேணும்னா இல்லை இல்லை நீ இது எடுத்து பாரு, ஏதாவது என்னென்ன சொல்கிறான் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேப் ரிப்போர்ட்டெல்லாம் இப்போல்லாம் கிளியராக கொடுக்குற ஒரு கொஸ்டின் போடுறான், இதாக இருக்குமோ? அநியாயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, த லிவிங் ஃபெய்த் உனக்குள்ள வளரட்டும்.
ஒரு இதில் நீ காட்டு, தேவனை சார்ந்திரு, தேவன் உனக்காக யுத்தம் செய்வார், தேவனுடைய பரிகாரி யெகோவா ஜைரே என்றவன் நல்ல சாட்சி சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனவு கூட சாட்சி. அடுத்த தடவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாக சொல்கிறேங்க, இது போல் நான் என்ஜாய் பண்ண ஒரு பீரியட் இல்லை. 6 மாதம். அல்லேலூயா. நல்லா சாப்பிட்றேன். எங்கள் வீட்டில் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மகன் அன்றைக்கி சொல்கிறா, ஓ எல்லாத்துக்கும் அவள் தான், டாடி அவங்க சாப்பிடலாம், நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் இது இருக்குது, டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்க. டாக்டர் யார், அதோட எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா திடீர்னு டயட்டும் இது பண்ணுறது எனக்கு என்ன நான் வேலை செய்கிறது எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்காக நான் சாப்பிடுவேன். இதுக்காக சொல்ல வந்தேன் அந்த ஆமாம், அதாவது அந்த லிவிங் ஃபெய்த்ன்றது வளரட்டும் வளரட்டும். சில வேளை நம்ம தோற்று போகிறது வேற, ஆனால் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவனுக்கு ஆண்டவன் நிச்சயம் செய்வாருங்க, உனக்கு செய்வார். அவர் பரிகாரியாகிய கர்த்தர். சரி, மரிச்சிட்டா என்ன, நான் அந்த சைடுன்னு சொல்கிறேன் இல்லை, மூச்சு நின்னா போச்சு, என்னதான் செய்து என்ன பிரயோஜனம், ஒரே ஒரு மூச்சு கான். இதுக்கு பயந்து பயந்து டெய்லி சாகிறத விட ஒரு நாள் நல்லா வாழ்ந்துட்டு சத்துப்போ. நீங்கள் யாரும் சாப்பிடாது, யாரும் சாப்பிடாது, அது வேற. ஒருத்தர் சொல்கிறாரு, பெட்டர் ஓன் அவுட் தென் ரெஸ்ட் அவுட். ஒரு பொருளை நிற்க வச்சுருக்கிறோம், இல்லை காரை நிற்க வச்சுருக்கோம், ஒரு ஸ்கூட்டரை நிற்க வச்சுருக்கோம், ஓட்டாமல் வருஷக்கணக்காக 2-3 வருஷம்னா அது என்னாகும், துருப்பிடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை விட ஓட்டி 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 அது உடைஞ்சு போட்டோம். எது பெட்டர், ஓன் அவுட் பெட்டரா ரெஸ்ட் அவுட் பெட்டரா? சொல்லு ஷெலி. ஓன் அவுட். எஸ் ஆமென். ஐ வில் வொர்க் ஃபார் காட். கரெக்டாக உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அக்கா எங்கேயா போய் நின்றுட்டு எங்கள் பாஸ்டர் என்ன அனுப்புனாரு, எனக்கு அதனால தான் எனக்கு மாட்டிக்கிட்டு. ஞானமாக இருக்கணும், விவேகமாக நடக்கணும். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்காக இதை நான் சொல்கிறேன். அனுபவத்தை சொல்லும்போது சில வேளை கொஞ்சம் பரிசுத்த இதெல்லாம் சேர்ந்து வரும். நமது பெரிய சோதனை என்ன தெரியுமா, நமது பலத்தை சார்ந்து கொள்வது. ஆஹா ஆஹா, நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் வீட்டில் நல்லா கஷாயம் போட்டு தராங்க, வீட்டில் நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா சமைச்சு தராங்க, ஐ ஆம் சேஃப். இல்லை, அது ஒரு பக்கம் நம்ம செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆக என்னால் முடியும்னு சொல்லி சும்மா எங்கும் போயிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அல்லேலூயா. நான் எங்கேயோ போயிட்டுருக்கிறேன், டைம் இல்லை, அடுத்து இது எனக்கு கொஞ்சம் கேப்பு கொடுத்தா அடுத்த சர்வீஸு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்துடுறேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லையா, தெரியாது, அடுத்த தடவை சரியாக்கிக்கிறேன். சரியா சரி, அவங்க எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே. நல்ல திட்டங்கள், அனுபவம், திறமைகள், பிறருடைய ஒத்தாசைகள், நல்ல குணங்களின் பலன், மற்ற மனுஷர், நமது உண்மைத்தன்மை, தேவனை அல்லாமல் இவைகளை சார்ந்திருப்பது விக்கிரகம். விக்கிரகம் எதெல்லாம் நல்ல திட்டங்கள் ஒரு விக்கிரகமாக இருக்கும். அனுபவம், திறமைகள், மற்றவருடைய ஒத்தாசைகள், நல்ல குணங்கள், நல்ல குணாதிசயத்தின் பலன் எல்லாம் விக்கிரகம் ஆகிடக்கூடாது. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார், நாம் அதையெல்லாம் உபயோகிப்போம். நமக்கு தேவை ஞானமாக. தேவனே நமக்காக கிரியை செய்கிறார். உனது வெற்றிக்கு அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சீக்கிரமாக முடிக்கிறேன். ஆட்டிடியூட் 3, 3வது மனப்பாங்கு என்ன, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். முதல்ல என்னம்மா சங்கீதா, ரிஸ்க் எடு. 2வது தேவனை சார்ந்து கொள். 3வது பொறுப்பு, உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தட்டி கழிப்பாங்க அநேகர். அதை சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு. என்னுடைய வாழ்க்கை ஒரு சினிமா டயலாக் தானே அது, உன் வாழ்க்கை உன் கையிலா என் கையிலா, அப்படி சொல்லு, என் வாழ்க்கை என் கையில், அப்படி தானே? நான் கேட்டிருக்கேன். என்னடா சரியா சொல்ல தெரியலன்னு சொல்லாதீங்க. சினிமா டயலாக் சொன்னால் கூட கரெக்டாக சொல்லணும். அல்லேலூயா. சொல்கிறேன், அதாவது நான் அதையே சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு. வெற்றிக்கும் உனக்கும் பொறுப்பு உண்டுங்க, சும்மா வந்துடாது. யூ ஹாவ் a responsibility. உனக்கு உத்தரவாதம் உண்டு, உனக்கு பொறுப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னா படிச்சிருக்கணும் இல்லையா? பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டு எல்லா ஊழியமும் நான் செய்தேன்னு சொல்லிட்டு வந்து டைம் பண்ண முடியாது. இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முகமது அலி கேள்விப்பட்டிருப்பீங்க,
குத்துச்சண்டை வீரர், உலக ஹெவி வெயிட் சாம்பியன். அவருடைய பேர் வந்து கேஷியஸ் கிளே. அவர் அமெரிக்க அரசாங்கம் அவரை தண்டித்தது. அவர் கட்டாயம் அமெரிக்காவில் இராணுவத்துக்கு போயிருக்கணும், இராணுவ அனுபவம் இருக்கணும். அவர் போக மறுத்ததுனால அவரை பனிஷ் பண்ணாங்க. அதனால் அவர் சொன்னப்பாயா அப்படின்னு முஸ்லீம் ஆயிட்டார். முகமது அலி, பெரிய குத்துச்சண்டை வீரர், வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன். அவர்கிட்ட ஒரு நாள் நியூஸ் ரிப்போர்ட்டை சொன்னாராம், நீ சண்டையிடும்போது கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் உனக்கு ஆறுதலை தரும் இல்லையா, இட் வில் கம்ஃபர்ட் அப்படின்னு சொன்னாராம். கடவுள் உன்னோட இருக்கிற அவ்வளோ பெரிய சண்டை, குத்துச்சண்டை பயங்கரமானது. அப்போ அவர் சொன்னார், உண்மைதான், கடவுள் என்னோட இருக்கிறதுன்றது ஆறுதல் தான், ஆனால் அதை தவறாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்படின்னா, ரிங், அந்த குத்துச்சண்டைக்கு ஒரு ரிங் இருக்கும் இல்லையா, அந்த மேடையில் மணி அடிப்பாங்க. ரிங்கில் மணி அடிக்கும்போது எதிரில் இருக்கிறவன் அடிக்க பாய்ந்து வருவான் இல்லையா. ரிங் இருக்கு, மணி அடிக்கிறாங்க, டிங் டிங் டிங், இத்தப்பளுக்கும் பாய்ந்து ஓடி வருவான். அப்போ வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது, கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஆறுதல்னா இருக்க முடியாது, நான் அடிக்கணும். முதல்ல அங்கே குத்துச்சண்டையின் எத்திக்ஸ், முதல்ல அடிக்கணும். அதான் அவன் கற்றுக்கொண்டது, அதை மறந்து போகக்கூடாது. தாவீது தேவனையே முற்றிலும் சார்ந்திருந்தான், ஆனால் தேவன் கல்லை எடுத்து கோலியாத்தை வீழ்த்தவில்லை. அல்லேலூயா. அடிச்சிருக்கலாமே, ஒரே அடி இல்லை, ரிமோட்டாக கூட பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை, தாவீது தான் அடிக்க வேண்டியிருந்தது, தாவீது தான் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டியிருந்தது. அந்த உத்தரவாதம் தாவீதிடம் இருந்தது. அப்போது கோலியாத்தை வீழ்த்த வேண்டியது ராட்சதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது வாழ்க்கையிலும் வெற்றிக்கு சில பொறுப்புகளை நாமே செய்ய வேண்டியிருக்கும். தேவனை சார்ந்திருப்பதும் உத்தரவாதங்களை நாமே எடுத்துக்கொள்வது என்பதும் முரண்பாடு போல தோன்றும். என்ன சொன்ன, முதல்ல எல்லாத்துக்கும் தேவனை சார்ந்திரு. இப்ப சொல்ற உத்தரவாதத்தை நீ எடுத்துக்கோ. ரெண்டு கான்ட்ராடிக்ட்ஸ், முரண்பாடு போல தோன்றும். ஆனால் உண்மை அதுவல்ல, அவை ஒன்றுக்கொன்று உதவும். அல்லேலூயா. தேவனை சார்ந்திருப்பதும் பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்வதும் ஒன்றுக்கொன்று உதவும். வெற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வருவது, மனித முயற்சியினால் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் கடின உழைப்பில்லாமல் வெற்றி அடைவது கஷ்டம். வெற்றி ஆண்டவரிடம் தான் வருது, உன்னுடைய முயற்சி அல்ல. ஆனா கடின உழைப்பு உனக்கு வெற்றியை தரும். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். குதிரை ஆயத்தமாக்கப்படுது, ஜெயம்தான் கர்த்தரால் வரும். அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தேவையில்லை. கடினமாக நீ உழைக்காமல் தேவன் உனக்கு வெற்றியை தர எதிர்பார்க்காதே. அவன் சொல்ல மாட்டீங்களா, என்னடா இப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு பிளெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் அந்த பதத்தை நான் என்னுடைய ஸ்டடிக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னால். Christ alone can change this world, but Christ cannot change his word alone. கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தை ரட்சிக்க முடியும், மாற்ற முடியும். ஆனால் கிறிஸ்து மட்டும் மாற்ற மாட்டார், தனியாக மாற்ற மாட்டார். அவருக்கு நீ தேவை, நான் தேவை. ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது, ஊழியத்தை நம்ம தான் செய்யணும். அதுபோல இது கர்த்தருக்கு தேவன் சொல்லுவதை தீவிரமாக செய். அவர் செய்ய தீர்மானித்தவர்களுக்காக நன்றி உள்ளவனாயிரு. 1 கொரிந்தியர் 15:10 வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரிலும், எபேசு சபையில் பிலிப்பு சபையை குறித்து பவுல் எழுதுகிறாருங்க, அவர்கள் எல்லாரும் அவனுக்கு உதவி செய்தார்கள், அனுகூலமாக இருந்தது. தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டிஎல் மூடி சொல்றார், we pray like is all up to God and we work it's all up to me or us. அதாவது எல்லாம் தேவனுடையது என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எல்லாம் உம்மால் தான். ஆனா வேலை செய்யறது எப்படின்னா, எல்லாம் என்னால தான், நான் இல்லைன்னா அது நடக்காது, நான் தான் செய்தாகணும்.
ஆண்டவர் பொறுப்புகளை தரும்போது நம்ம எதிர்பார்க்கலாம், நாம் செய்ய அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, என்னால் ஒன்றும் கூடாது ஐயா, நீங்க தான் ஐயா. ஆமேன். ஆனா வேலை செய்யும்போது எப்படி பண்ணணும்? இது நான் தான் செய்தாகணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப நல்லா புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவனே எல்லாம் என்று ஜெபிப்போம், வேலையில் நாம் தான் எல்லாம் என்று உழைப்போம். கடின உழைப்புக்கு வெற்றி உத்தரவாதம் அல்ல. நீ கடினமாக வேலை செய்துட்டு வெற்றி உனக்கு உத்தரவாதம் அல்ல. ஆனால் கடினமாய் உழைக்காதது தோல்விக்கு உத்தரவாதம். நீ கடினமாக உழைக்காட்டா தோற்று போவ. ஆனால் கடினமாக உழைக்கிறது வெற்றிக்கு உத்தரவாதம் அல்ல. அது தேவனுடைய பங்கு. நாம் படுகிற பிரயாசத்திற்கு தக்க எப்போதும் வெற்றி அமைவதில்லை. ஆனால் நமது சோம்பேறித்தனத்துக்கு தக்க தோல்விகள் கட்டாயம் உண்டாகும். சோம்பேறியா இருக்காதே. நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் விரும்புகிற வண்ணம் நாம் வெற்றியுள்ளவர்களாக இருப்போம். அது போதும். நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் விரும்புகிற வண்ணம் நாம் வெற்றி பெறுவோம். அது போதும். தேவனின் உதவி போக உன்னுடைய வெற்றிக்காக உன்னுடைய பங்கு என்ன மகளே? தேவன் வெற்றியை தருகிறார். அவர் நமக்கு வாய்க்க செய்வார். அவருடைய உதவி போக, எனக்கு தண்ணி வேணும், அவருடைய உதவி போக அந்த வெற்றியில் உன்னுடைய பங்கு என்ன? தாவீது தன்னால் இயன்றதை உண்மையோடு செய்தான். சோம்பேறித்தனத்திற்கு ஆவிக்குரிய வர்ணம் பூசிக்கொண்டிருக்காதே. அல்லேலூயா. அநேகர் அது ஆண்டவர் செய்வாருங்க, ஆண்டவருடைய நடத்துதலுங்க, அவருக்கு சித்தம் இல்லைங்க. நோ, நெவர் சே தட். அப்படி சொல்லாத. அது உன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு ஆவிக்குரிய வர்ணம் பூசாத. டோன்ட் ஸ்பிரிச்சுவலைஸ். எல்லாத்தையும் செய்ய வேண்டியதை செய்துதாகணும். வேலைன்னா வேலை தான் அது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ பொறுப்பேற்பாயா? நான் என்ன சொன்னேன்? டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். 3 காரியம் சொன்னேன். அடுத்தது சொல்லி முடிக்கணும். 5 நிமிஷம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ரிஸ்க் எடு. எப்படி எடுக்கணும்னு விரிவாக சொன்னேன். அடுத்து தேவனை சார்ந்துரு. 3வது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடு. உத்தரவாதமாக இரு. சிலர் உதறி தள்ளிட்டு போயிடுவான். சிலர் சொல்லுவாம்மா அதெல்லாம் நீ பண்ணுமா, ஜோ பண்ணுமா, நீ ஜோ பண்ணுமா, நம்ம வேலை இருக்குமா. இல்லை, இதெல்லாம் ஒரு சோம்பேறித்தனம். இதெல்லாம் எஸ்கேப்பிசம். அப்படி அல்ல. நம்ம செய்கிறத செய்தாங்க ஆகணும். குடும்பத்தில் தலைவனாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊரெல்லாம் தலைவனா இருந்து குடும்பத்துக்கு தலைவனா இல்லைன்னா, ஊரெல்லாம் புத்தி சொல்லி குடும்பத்தை விட்டுட்டான்னா அது அவங்க பங்கு. இங்கே இருக்கு. ஐயோ நான் செய்கிறது வேற, நான் ஜெபம் பண்ணுறேங்க, நான் ஊழியம் செய்கிறேங்க, பாஸ்டர்மா சொன்னாங்கங்க, பாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்காருங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. இல்லை, பொறுப்பு அங்கங்கே இருக்க. எல்லா பொறுப்பும் சொல்ல ஊழியம்னா சபையிலேயோ வெளியிலேயோ சமுதாயத்திலேயோ ஆத்மா ஆதாயம் மட்டும் அல்ல. கிறிஸ்தவ ஊழியம் எவ்வளவோ இருக்கு. கடைசியா attitude number 4, expect opposition. இது கொஞ்சம் கஷ்டம். எதிர்ப்புகளை எதிர்பார். எல்லாம் சாதகமா ஸ்மூத்தா இருக்காது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் த பெட் ஆஃப் ரோசஸ் ஒருத்தர் சொன்னார். மலர் மஞ்சம் அல்ல. எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவ்வளோதான், எல்லாம் சுபிட்சம், எல்லாம் சுகம். அவருக்குள்ள பேரெல்லாம் சொல்லிவிடுவாங்க. 4 பேர் தெரியும், 5 பேர் தெரியும். ஜெயரே, ஷம்மா, அப்புறம் சொல்லு, தைரியமா சொல்லு. யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, ஒரு 5 பேர் சொல்லிட்டா போதும். இல்லை, நல்லா கேளு. அல்லேலூயா. தொடங்கும் போது தான் உண்டாகும். நீ வேலையே செய்யாமல் இருந்தால் 4 சோறுக்குள்ள இந்த பைசலாட் நீ பரிசுத்த வாட்டி. அதல்ல தேவனுடைய சித்தம். உன்னை ரட்சித்தது நீ வெளியே மற்றவர்களை நடத்த. அல்லேலூயா. இல்லைன்னா நீ உயிரோடு செத்தவளாயிடுவ. சுகபோகம் வேணும்னா அவ்வளவுதான். உனக்கும் பிணத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்க. பிணம் பாவம் செய்யாது, நீயும் பாவம் செய்ய மாட்ட. ஏன்னா 4 சோறுக்குள்ள மாட்டிக்கிட்ட. வெளியே வந்து வேலை செய்யும் போது தான் தவறுகள் நடக்கும், கஷ்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். அதை நீ சந்திச்சாகணும். தாவீது என்ன சொல்ல விரும்புகிறார்னா, தேவ சித்தத்தை செய்யும் போது கூட எதிர்ப்புகள் கட்டாயம் வரும்.
அது ஒரு அடையாளம். உனக்கு தடைகள் வருதுன்னா, கஷ்டம் வருதுன்னா ஒரு அடையாளம் நீ செய்துட்டு இருக்கிற. அல்லேலூயா. தடைகள் உண்டாகலாம், சந்தித்தாக வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு, பாபிலோன் சிறையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கர்த்தரின் ஜனம் பட்டணத்தையோ அலங்கத்தையோ கட்டவில்லை, கட்ட முடியவில்லை. ஆனால் நெகேமியாவின் இருதயத்தில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் தந்தார். பட்டணத்தை கட்ட எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் தேவன் கொடுத்தார். எப்போ? 11 வருஷத்துக்கு பிறகு. நெகேமியா கட்ட தொடங்கினவுடன் பல விதங்களில் எதிர்ப்பு, மிரட்டல், நெருக்கடி, இயற்கை அழிவு எல்லாம் உண்டானது. எப்போ? செப்டம்பர் மாதமா? எப்போ? கட்ட தொடங்கினவுடன். என்ன கட்ட தொடங்கினவுடன்? மதிலை கட்ட தொடங்கினவுடன், பட்டணத்தை பழுது பார்க்க தொடங்கினவுடன், வேலை செய்ய தொடங்கினவுடன், ஊழியம் செய்ய தொடங்கினவுடன் எதிர்ப்புகள் வரும், மிரட்டல்கள் வரும். அது வேறு மாதிரியா வரும், பல விதத்தில் வரும். நம்ம எதிர்பார்க்கணும் அதே டயலாக் இல்லை, அதே ஆக்ஷன் ஷோ இல்லை. அல்லேலூயா. வரும், பல விதங்களில் வரும். வாழ்க்கையின் பிரச்சனையை எதிர்ப்புத்தான் இல்லையா? எதிர்ப்பு இல்லாமல் யாரும் செய்ய முடியாது. அது அழகாக சொல்கிறான், எதிர் நீச்சல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்து போன உலகத்தில் நாம் எதிர்ப்புகளை சந்தித்தே ஆக வேண்டும். காரணம் இது, பிசாசின் கையில் விழுந்து போச்சு. நமக்கு எதிர்ப்பு உண்டு. 1 கொரிந்தியர் 16:9 இங்கே எபேசு சபை குறித்து சொல்றாரு. அனுகூலமான கதவுகள் எனக்கு இருக்கு, இருந்தாலும் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர். 1 தெசலோனிக்கேயர் 2:2 பாடுபட்டு நிந்தனை அடைந்திருந்தும் ஊழியத்தின் மத்தியில் பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வனாய் தீங்கு அனுபவி. தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ அனுபவி, நல்ல போர் செய்வனாய். நல்ல போர் செய்வன் அல்லேலூயா எதிர்கொள்ளுவான் எதிரியை. தெரியுமா உங்களுக்கு? த பெஸ்ட் சோல்ஜர், நல்ல வீரன் காயம் எங்கே படுவான்? தலையில் அல்ல, முதுகில் அல்ல, மார்பில். அதாவது ஒரு பழைய இதில் உண்டு, தமிழ்த்தாய் தானே, வீர தமிழ்த்தாய். தன்னுடைய மகன் செத்து போனான், வந்தாலாம் முன்னால், தேடி வந்திருக்கா மகனை தேடி வந்தப்போ அவன் காயமுற்று செத்து விட்டான். பார்த்தா முதுகில் காயமா, முதுகில் காயத்தை நீ என் மகனுக்கு லாய்க்கு இல்லைன்னு போயிட்டாலாம். ஆசையோடு மகனை தேடி வந்தவள் ஒரு தாய், ஒரு ஸ்திரீ அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதிர்ப்பு இருக்கும், தடைகள் இருக்கும், ஆனால் அது எதிர்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எதிர்க்கும். அப்படி பின்னால் போயிட்டு சிலர் பொண்டாட்டிக்கு பின்னால் போயிடும். சில பிள்ளைங்க முந்தானையை பிடிச்சிட்டு பின்னால் போவாங்க. இல்லை, சாதிக்கணும், சந்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 12:1 முதல் 3 வரை பிறகு அனுபவிச்சு படித்து பாருங்க. அனுபவித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நெகேமியா எதிர்ப்பை கையாண்ட விதம் வித்தியாசம். நெகேமியா 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்றாரு, ஆங்காங்கே பள்ளத்திலையும் மேட்லையும் குழிகளில் எல்லாம் குடும்பமாக அவர் நிறுத்தி வச்சார். பட்டயங்களோடு ஈட்டிகளோடு. குடும்பம், மென்ஸ் ஃபெலோஷிப் இல்லை, விமென்ஸ் ஃபெலோஷிப் மட்டும் கூட இல்லை, குடும்பம், சின்ன பிள்ளைங்களும் எல்லாம் குடும்பமாக வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய வேலை செய்ய. 16வது வசனத்தில் அங்கே வரும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்டு. பாதி பேரை வேலை செய்ய சொல்கிறாரு, பாதி பேரை ஈட்டியை பிடிச்சு நிற்கிறாங்க. காவல் ரொம்ப முக்கியம். ஏன் வச்சிருக்காங்க? இதெல்லாம் தடைகள் வரும், எதிர்ப்பு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்ப்பு இல்லாமல், தடை இல்லாமல் ஒரு ஸ்மூத் செயலிங் வேணும் இல்லையா? யார் ஒரு வார்த்தை சொன்னாலும் அடடடட உங்களால் சகிக்கவே முடியலை, தாங்கவே முடியலை. அப்படி சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டா, இதை செய்யிட்டா, அதை செய்யிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஊழியம் செய்ய வரியா 28வது வருஷத்தில் நுழைஞ்சிருக்கோம். கம் அவுட். நீ இருக்கிற அந்த எல்லையிலிருந்து வெளியே வந்து. தடைகள் உண்டு, எதிர்ப்பு உண்டு, வந்து பார். நெகேமியா தேவனையே சார்ந்திருந்தால் தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். எதிர்ப்பை எதிர்பார்த்து அதற்காக ஆயத்தமாயிருங்கள். எதிர்ப்பை நீ எங்கே சந்திக்கிற? இந்த 4 மனநிலையிலும். அல்லேலூயா. என்னென்ன சொன்ன?
ரிஸ்க் எடு, தேவனை சார்ந்திரு, பொறுப்புகளை எடு, தடைகளை எதிர்ப்பை சந்திக்க ஆயத்தமாயிரு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையின் ஆதாரத்தில் கர்த்தாவே சில யோசனைகளை நீர் எங்களுக்கு சொன்னீர், நாங்கள் கேட்டோம். அந்த வார்த்தைக்கு, வசனத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை சார்ந்து ரிஸ்க் எடுத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு எதிர்ப்புகளை சந்திக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்று நடத்தும். ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆகிலும் இந்த தொடக்கத்தில் நாங்கள் கேட்டதை நாங்கள் ஆண்டவரே அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.